வணக்கம் நண்பர்களே. கரெக்டாக ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வந்துட்டு பாரத பிரதமரோட மிகப்பெரிய அளவில் பல பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தியிருக்காங்க. கன்சல்டேஷன்லாம் அதில் பலவிதமான டெசிஷன்ஸும் எடுத்திருப்பாங்க. இது பல நாடுகளுக்கு பிடிக்கல. யார் யாருக்கு பிடிக்கல? ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, அதுக்கப்புறம் பாகிஸ்தான், அதுக்கப்புறம் டர்க்கி, அதுக்கப்புறமா சைனா. யாருக்குமே பிடிக்கல. மற்றவங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் பம்மி இருக்கும்போது அமெரிக்கா மட்டும் தன்னுடைய கோபத்தை எப்பவுமே பளிச்சுன்னு வெளிப்படுத்துவாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதன் காரணமாக பல பதிவுகள் வந்திருக்கு எக்ஸ் தளத்தில். அதை தவிர ட்ரூத் சோஷியல் அவர் ட்ரம்ப் அதில் எப்போவுமே பதிவிடுவார். எந்தெந்த மாதிரி பதிவுகள்லாம் வந்திருக்கு, எப்படி எப்படி பதிவுகள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கரெக்டாக 4ஆம் தேதி வந்த உடனேயே, அதாவது டிசம்பர் 4, 5ஆம் தேதியே மார்க் ரூபியோ, இவர் அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி அவர் இருப்பார். அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் மாதிரி. இவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காங்க. என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா, விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் எனி ஒன் கேரியிங் வயலேஷன்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறிப்பா இந்தியர்களை வச்சுதான் சொல்லியிருக்காரு. சில பேர் கேட்டிருக்காங்க அதுல கேள்வியெல்லாம். ரிலீஜியஸ் ஃப்ரீடம் பத்தி சொல்லிருக்காங்க, அதுவும் வயலேஷன் ஆஃப் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் சொல்லியிருக்கீங்களே, அப்பனா ரோடுல பிரேயர் செய்வதை பத்தி சொல்றீங்களா அப்படின்னா, இல்லை அவங்க அது மாதிரி கிடையாது, அது தனிப்பட்ட விவகாரம், அதை பற்றி பேச வேணான்னு சொல்லிட்டு. அப்போ குறிப்பாக யாரை சொல்கிறாங்கன்னா இந்துக்கள். இதில் இந்துக்கள் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 பேருடைய பதிவு நான் படித்தேன். அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் பல தகவல்களும் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒருத்தர் ட்ரம்ப் வழக்கம் போல் அத்துமீறின பலவிதமான பதிவுகளை போட்டுக்கிட்டே வராரு. அவருடைய பதிவு எல்லாமே இந்த ட்ரூத் சோஷியலில் வரும். அதை அப்படியே காமிக்க சொல்கிறேன், பார்க்கலாம் நீங்கள். அடுத்ததாக இன்னொருத்தர் இருக்கார். அவர் பேர் ஜோசப் எட்லோ அப்படிங்கிறவர். இந்த ஜோசப் எட்லோ USCISல அப்படிங்கிற ஒரு தளத்தில், எக்ஸ் தளத்தில் தான் அதனுடைய அக்கௌண்ட்டில் பதிவு போட்டிருக்கு. அந்த பதிவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ரூபியோ என்ன போட்டிருக்காரு, மார்க்கஸ் ரூபியோ, ஸ்டேட் செக்ரட்டரி. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வயலேஷன் ஆஃப் ரிலீஜியஸ் ஃப்ரீடத்தை பத்தி. இப்போ அதை நீங்க எந்த மாதிரி வேணாலும் அதை அர்த்தம் செய்து கொள்ளும். அது எப்படி வேணா நீங்க இன்டர்பிரேஷன் எடுத்துக்கலாம். செஞ்சாலும் தப்பு, செய்யறனாலும் தப்புங்கிற மாதிரி. அப்போ அவங்களுக்கு எது தோதா இருக்கோ அதை வச்சு அவங்க அதனுடைய அர்த்தத்தை எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி அர்த்தத்தை எடுத்துக்கும் போது அதற்கான நடவடிக்கையே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு விசாவை ரத்து பண்ணுவாங்க, இல்ல விசா கொடுக்க மாட்டேன்னுவாங்க. ஏற்கனவே கொடுத்த விசாவை ஏதாவது ஒரு கேஸை போட்டு உங்க பேர்ல நீங்க குற்றவாளின்னு நிரூபணம் செஞ்சு, எல்லாமே அவங்க கையில இருக்கு. குற்றவாளின்னு நிரூபிச்சு உங்களை வெளியில தள்ளுவாங்க, டிபோர்டேஷன் பண்ணுவாங்க. டிபோர்டேஷன் மிகப்பெரிய அவமானம் நம்ம கருதுறோம். என்னன்னா அவங்க கையில் கால் எல்லாம் செயினை கட்டி தான் பிளேன்ல ஏத்தி இங்க இறக்கி விடுவாங்க. அந்த மாதிரி தான் செய்யப்படும். அது ஏன் கை கால்லாம் கட்டுறீங்க அப்படின்றதுக்கு பல முறை நான் விளக்கம் சொல்லியாச்சு. யாரையுமே அவங்க நம்புறது கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது எங்களுடைய செக்யூரிட்டி, பிளேன்ல நீங்க தகாத முறையில் எதையாவது செஞ்சிட்டீங்கன்னா அதனால உங்களை பாதுகாப்பா கொண்டு போய் இறக்கி விடணும், அதுல எங்க பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு. சரி, இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா மிக மிக நல்ல முறையில டெக்னாலஜி மற்றும் பொருளாதாரம் எல்லாத்திலையும் வளர்ந்து வந்தது. ஆனா இதனுடைய பலன் அத்தனை யார் அனுபவிக்கிறாங்கன்னா, தேர்ட் வேர்ல்டுல இருந்து இங்க வந்திருக்கக்கூடிய இமிகிரண்ட்ஸ் வந்திருக்கிறவங்க தான். இங்க குடியேறியவர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதை வச்சுட்டு தான் ஒரு பெரிய ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுல பல பாயிண்ட் சொல்றாரு. தேர்ட் வேர்ல்டு இமிகிரண்ட்ஸ் வந்திருக்காங்க, அதனால நான் என்ன செய்ய போறேன்னா, பர்மனண்டா, அதாவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம் இல்லையா, இவர் அதை நிரந்தரமாக நிறுத்தி வைக்க போகிறேன். எதை? இந்த 3ஆம் உலகத்திலிருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடியவர்களை. 3ஆம் உலகம் நம்மளாமும் தேர்ட் வேர்ல்டு தான் நம்ம சொல்லிக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்ட் வேர்ல்டு. இந்தியா வளர்ந்துருக்கு, 35,000 டன் நம்ம கிட்ட மக்கள் கிட்ட கோல்டு இருக்கு, 4 ட்ரில்லியன் ஒர்த். அது உலகத்திலே மிக அதிகமான வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய நாடு. அதெல்லாம் நம்ம சொல்லலாம், அவங்க நம்ப மாட்டாங்க, அதை கேட்டுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த பெருமிதமும் அந்த மெதப்பும் அந்த அகங்காரமும் போகல அவங்களுக்கு. அதனால 3ஆம் உலகத்திலிருந்து வரக்கூடிய இமிகிரண்ட்ஸ் அமெரிக்காவுக்கு வரக்கூடிய பர்மனண்டா நான் தடை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 3ஆம் உலகத்திலிருந்து சர்வசாதாரணமா அமெரிக்காவுக்குள்ள வரக்கூடியவங்களுக்கு ஆன ஒரு முன்னெடுப்பையும் அதற்கான கொள்கையையும் ஜோ பைடன், அவர் ஆக்சுவலா என்ன வார்த்தை சொல்லுன்னா, ஸ்லீப்பி ஜோ பைடன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தூங்கி வழியிற ஒரு ஜோ பைடன் அவரும் கூட கையெழுத்து போடலாம். அந்த ஆட்டோ பென் மூலமா கையெழுத்து போட்டு அங்கீகாரம் கொடுத்திருக்காரு. அதை நான் கம்ப்ளீட்டா ரத்து செய்ய போறேன் அப்படின்னு. அந்த ஆட்டோ பெண்ணை பத்தி தனியா ஒரு வீடியோவே இருக்கு, நீங்க அதை பாத்தீங்கன்னாக்க
ஒரு புரிதல் வரும். ஆட்டோ பென்னா என்ன அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டினுடைய வளங்கள், மக்கள் கட்டி வரும் வரி, அது அத்தனையும் இந்த தேர்ட் வேர்ல்டு மக்களுக்கே போய் சேருது. அவங்களுக்கு பலவிதமான சப்சிடரி கொடுக்குறோம், படிப்புக்கு சப்சிடரி கொடுக்குறோம், மெடிக்கல் எய்ட்ல சப்சிடரி கொடுக்குறோம், சோசியல் செக்யூரிட்டியில கொடுக்குறோம். இத மாதிரி பல இது நலன்களை அவங்க திருடி எடுத்துக்கிறாங்க. அதனால தே ஆர் ஸ்டீலிங். அது அமெரிக்க மக்கள், அதுவும் அமெரிக்க மக்கள் அவர் சொல்றது எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டு விதமா பார்க்கணும். அது ஒண்ணு வந்து வெள்ளையர்கள், இன்னொன்னு வந்து கிறிஸ்டியன். அதைத்தான் அவர் குறிப்பா அட்டாக் பண்ண. அதனால அவங்கள வந்து முதல்ல தடுத்து நிறுத்தியே ஆகணும். இது அவங்களுக்கு போகவே கூடாது. இதற்கான முன்னெடுப்பு எல்லாத்தையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து அவர் காரணமா என்ன சொல்றாருன்னா, யார் யாரெல்லாம் அவர் வெளியேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்கன்னாக்க, அதாவது ஏற்கனவே இருக்கிறவங்களையுமே அவர் வெளியேற்றுவேங்கிறார். அதுல வந்து குறிப்பா எதை பத்தி சொல்றாருன்னா, யார் யாரெல்லாம் நான் வெளியேற்றுவேன் அப்படின்னா, இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுவர். நம்பர் 1 பாயிண்ட், ஜனநாயகத்தை மதிக்காதவர்கள். ஜனநாயகம் இந்த நாட்டு மக்களுக்கும் குடியேறியவர்களுக்கும் அளிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைதியான சூழ்நிலை, இதற்கெல்லாம் கேடு விளைவிப்பவர்களை நான் கண்டுபிடித்து வெளியே அனுப்பிவிடுவேன் அப்படின்னு ஒரு பதிவு. அடுத்த லைன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது மட்டும் இல்ல, இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு யாரெல்லாம் அச்சுறுத்தலா இருக்காங்களோ, எப்படி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போராட்டங்கள் நடத்துறது. இப்ப கலிபோர்னியால இந்த மெக்சிகன்ஸ் எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் பண்ண முடியல அவரால். ஏன்னா அங்க இருக்கிற கவர்னர் கெவின் நியூசம், அதுக்கப்புறம் அந்த இன்னொரு கரேன் ஒருத்தர் இருக்காங்க, மேயர், அவங்க எல்லாம் அதை சப்போர்ட் பண்றாங்க. இவரால் ஒண்ணுமே செய்ய முடியல. அங்கதான் குறிப்பிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி இருக்கிறவங்க நாட்டின் பாதுகாப்புக்கு எதிரான. இன்னொரு முக்கியமான விஷயம், கல்லூரிகள் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள்லாம் இந்த ஆன்டி செமெட்டிக் அப்படிங்க, அதாவது யூத மக்களுக்கு எதிராக போராட்டம் செய்வது, ஊர்வலம் போவது, அவர்களுக்கு எதிராக பதிவு போடுவது, அது எல்லாத்தையுமே தடுத்து எல்லாத்தையும் அவங்களெல்லாம் வெளியேற்றிடுவேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா இன்னொன்னு முக்கியமான ஒரு இது ரொம்ப எனக்கு அதை படிக்கும் போதே எனக்கு வந்து ஒரு மாதிரி அதிர்ச்சியாவே இருந்தது. என்ன அப்படின்னா, யாரெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு ஒத்து வராதவர்களோ அவர்களை நாடு விட்டு வெளியேற்றிடுவேன்றார். மேற்கத்திய கலாச்சாரம்னு அவர் எதை சொல்றாரு எனக்கு புரியல. உடை நடை பாவனை எல்லாத்துலயுமே நீங்க வந்து ஒரு மாடஸ்டி இருக்கணும்ன்ற விரும்புறது இந்திய கலாச்சாரம். அவர் எந்த வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை பத்தி சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சோம்னா கிறிஸ்துவ கலாச்சாரத்தை தான் சொல்றாரு. அதுக்காக என்ன பதிவுகள்லாம் வந்திருக்குங்கிறத பார்க்கணும். இப்ப ட்ரூத் சோஷியல் அவர் போடுறாரு அப்படின்னா அதுக்கான லைக் ஆயிரக்கணக்கான பேர் அவர் அந்த விரும்புறாங்க அவரோட பதிவை. அதுக்கு கீழே பல பேர் கமெண்ட் போடுறாங்க. அந்த கமெண்ட் போடுறதுல பாத்தீங்கன்னா கிளியரா போடுறாங்க, பிரைஸ் தி லார்ட், we are back to Christian country அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போடுறாங்க. இதுல வந்து இன்னும் தீவிரமான கிறிஸ்தவர்கள் வந்து அவங்க யூதர்களே வெறுக்கிறாங்க, அதையே மிகவும் குறைபாடா சொல்றாங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, இயேசு கிறிஸ்து யூத இனத்திலிருந்து வந்தவர் தான், அவங்களுக்கு பிடிக்கலன்னா அது தீவிரமான கிறிஸ்தவர், அதுவும் குறிப்பா அதுல புரொட்டஸ்டன்ட்ங்கிறவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, யூதர்கள் வந்து வெறுக்கப்பட வேண்டியவர்கள், அவங்க இருக்கவே கூடாது இந்த நாட்டுல அமெரிக்கால அப்படிங்கிறாங்க. அதுலதான் சமீபத்துல படிச்ச சில யூத ஆர்கனைசேஷன் அமைப்புகள்லாம், நாம எல்லாரும் அமெரிக்காவை காலி பண்ணிட்டு நம்ம பணம் கணம் எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பேசாம இஸ்ரேலுக்கே போயிடணுங்கிற ஒரு பதிவும் நான் படிச்சேன். அப்பனா எந்த அளவுக்கு மதம் சார்ந்த வெறுப்பு உணர்வுகள் தூண்டி விடப்பட்டு ஒரு ஃப்ரென்சி வெறித்தனத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்று தெள்ள தெளிவா தெரியுது நமக்கு. அவங்க தான் வந்து இந்தியாவை சொல்றாங்க, மத ரீதியான ஆட்சி நடக்குது, மத சகிப்புத்தன்மை இல்லை, மதத்தை பின்பற்றுவதற்கான சுதந்திரம் இல்லைன்னு இந்தியாவை குறை சொல்லிட்டு இருக்காங்க. அங்க எந்த மாதிரி முன்னெடுப்புகள் அதை பத்தி படிச்சு பாத்தீங்கன்னா பல பக்கங்கள் படிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் யூதர்கள் திட்டுறாங்க, இன்னொரு பக்கம் இந்த கிறிஸ்டியன்ஸ் திட்டுறாங்க, ரெண்டு பேருக்குள்ள அடிதடி, மறந்தே போயிடுறாங்க இயேசு கிறிஸ்து யூத இனத்தை சார்ந்தவர் தான் அப்படிங்கறதே மறந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இது ஒரு பக்கம் வெறித்தனமான பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. சரி, இப்பதான் வந்து இந்த மேற்கத்திய நாடுகளின் கலாச்சாரத்தை கடைபிடிக்காதவர்களை நான் வெளியே தள்ளி விடுவேன்னு. சரி, இது ஒரு மிக மிக முக்கியமான. இப்ப இந்த மேற்கத்திய கலாச்சாரம் போது என்ன நம்ம இந்தியர்கள குறிப்பா இந்துக்கள், அதுவும் வடநாட்டவர்கள்னே வச்சுப்போமே, தென்னிந்தியர்கள் பண்ண மாட்டாங்கப்பா, அவங்க வந்து ரொம்ப செக்யூலர், அவங்களுக்கு வேலை தான் முக்கியம் அப்படிங்கறத மாதிரி வச்சுக்கிட்டா கூட இந்த வட இந்தியர்கள் என்ன பண்றாங்க, அங்க போய் ஹோலி பண்டிகை கொண்டாடுவாங்க, தீபாவளி பண்டிகை கொண்டாடுவாங்க. இப்ப தென்னிந்தியர்கள் வந்து மிக அதிக அளவுல கொண்டாடக்கூடிய பண்டிகை நவராத்திரிக்கு கொலு வைப்பாங்க, எல்லாரையும் கூப்பிடுவாங்க, அங்க இருக்கிற கோயில் போவாங்க, பிரசாதம் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். இப்ப இது எல்லாமே மேற்கத்திய கலாச்சாரம்
கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு மதம் சார்ந்த கலாச்சாரம்னு வந்துடும், முன்னெடுப்புகள்னு வந்துடும். அப்ப எதை இவங்க குறிப்பிட்டு சொல்றாரு? ஏன்னா வெள்ளை மாளிகையில தீபாவளி கொண்டாடப்படுகிறது. ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க, பெரிய டாப் விஐபிஸ் எல்லாம் வராங்க, பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அதெல்லாம் இருக்கு. இப்ப வெடி வெடிக்கிறாங்க, வான வேடிக்கை இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப எதை வச்சு இவர் இது பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகிப்புத்தன்மை இல்லை அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிட்டு. ஸோ இத மாதிரி பல பதிவுகளை அவர் போட்டுட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமானது அதுல குறிப்பா அவர் எதை சொல்றாருன்னு நல்ல கவனிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னன்னா, நான் இந்த நான் சிட்டிசன்ஸை டார்கெட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. நான் சிட்டிசன்ஸ்னா யாரு? உங்களுக்கு அமெரிக்காவின் குடியுரிமை பெறாதவர்கள், இந்தியர்களோ மெக்சிகனோ இல்ல பல ஐரோப்பிய மக்களோ எவ்வளவு பேர் குடியுரிமை பெற்றிருப்பாங்க, அமெரிக்க பிரஜையா ஆயிருப்பாங்க. அவங்க கிட்ட ஓசிஐ அப்படின்னு ஒரு கார்டு ஒன்று இருக்கும், ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படி. அது ஒரு அத்தாட்சி, நீங்க இந்தியர் தான், வம்சாவளியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான். அப்ப குடியுரிமை பெறாத மற்றவர்கள்லாம் யாருன்னா, இந்த H1B விசா, M விசா, J விசா நிறைய இருக்குங்க. அந்த விசாவில் இங்க இருந்து போனவங்க பெரும்பான்மையோர் அவங்க தான் இருக்காங்க. அடுத்ததா அங்க போயிட்டு பல வருடங்கள் வேலை செஞ்சுட்டு இந்த கிரீன் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரீன் கார்டு வச்சிருக்கிறவங்க குடியுரிமை பெற்றவர்கள் அல்ல. அவங்களுக்கு ஒரு பர்மிஷன், எப்ப வேணா நீங்க விசா இல்லாம நீங்க அமெரிக்காவுக்கு வந்துட்டு போலாம், அந்த ஒரு ஃபெசிலிட்டி மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி அவங்க குடியுரிமை பெறாதவர். அப்ப யாரெல்லாம் வெளிப்பாங்க? யாரெல்லாம் இந்திய மக்கள் குடியுரிமை பெற்றார்களோ, அமெரிக்க பிரஜையோ, அவங்கள விட்டுட்டு மற்ற இந்த கிரீன் கார்டு, H1 விசா, H1B விசா, அப்புறம் மற்ற பலவிதமான விசா, L1 விசான்னு சொல்லுவாங்க, பிசினஸ்க்காக வந்த விசான்னு, இதெல்லாம் நீங்க வெளியேற்றப்படுவீர்கள் அப்படின்றாரு. சரி, இவ்வளவு ரீசன் சொல்லிருக்காரு. இது கண்டுபிடிப்பாங்க ரீசன். நீங்க என்ன செஞ்சாலுமே அதுல குறை கண்டுபிடிப்பார்கள், என்ன செஞ்சாலுமே அதுல குற்றம் கண்டுபிடிப்பார். உடனே அது நிரூபிக்கப்படும் கோர்ட் மூலமாக. உடனே நீங்க குற்றவாளின்னு சொல்லி உங்களை டிபோர்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் அங்க நடக்க போகுது முக்கியமானது. இதுக்கு நடுவுல என்னன்னா, சில பேர்லாம் அதனால என்ன, நாங்க வரணும்னா வந்துட்டு போறோம், நாங்க நிறைய சம்பாதிச்சிருச்சு, எங்க பணத்தெல்லாம் நாங்க இந்தியாவுக்கு அனுப்பிட்டோம், என்ன செய்ய முடியும்? அங்கதான் தப்பு பண்றாங்க. ட்ரம்ப் ரொம்ப ரொம்ப நொட்டோரியஸ். நினைச்ச உடனே திடீர்னு ராத்திரி தூக்கத்திலிருந்து எழுந்து கூட எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்னு ஏதாவது ஒன்று சைன் பண்ணிடுவாரு. அந்த மாதிரி ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் என்ன சைன் பண்ண கூடும் அப்படின்னு ஒரு ஆபத்து என் மனசுல படுதுன்னா, நீங்க யாரெல்லாம் டிபோர்ட் பண்றோம்ல, நீங்க பாப்பாரு எத்தனை வருஷமா இருக்கீங்க, கிரீன் கார்டா, சரி 15-20 வருஷமா இருக்கியா, சரி நீ H1B விசாவா 3 வருஷத்துக்கு ஒரு வந்துட்டு போறியா, எத்தனை வருஷம் இங்க இருக்க, எவ்வளவு சம்பாதிச்சிருக்க, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அதுல போடு ஒரு 45% 50% வட்டி, இது வரி கட்டிட்டு நீங்க போங்க, அப்படி இல்லைன்னா தூக்கி ஜெயில போட்டுரும் அப்படின்னு. இந்த மாதிரி நீங்க இங்க இருந்து சம்பாதிச்சீங்க, இந்த நாட்டினுடைய பணத்தை சம்பாதிச்சிருக்கீங்க, அதெல்லாம் மக்களுடைய வரி பணம், அமெரிக்க மக்களுடைய வரி பணம், அதை திருப்பி இவ்வளவு பெனல்டி மாதிரி நீங்க ஃபுல்லும் கொடுக்க வேணாம், 50% கொடுங்க அப்படின்னு. 50% கொடுக்க முடியுமா? இன்னைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நான் ஏற்கனவே இந்தியாவுக்கு அனுப்பிட்டேங்க அந்த பணத்தெல்லாம் அப்படின்னா. சரி, அனுப்பிட்டீங்க, ஆனா இவரா உங்களை வெளியில தள்ளுறதுக்கு முன்னாடி நீங்களா திரும்பி வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அவரா உங்களை பிடிச்சு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளும் போது இந்த பிரச்சனை எல்லாம் வரும், கண்டிப்பாக வரும். இந்த பணத்தை நீ இங்க சம்பாதிச்சதுக்கு நீ இந்த நாட்டை விட்டு ஒரு குற்றவாளி, நீ வெளியே தள்ளப்படுகிறாய், அதனால இந்த பெனல்ட்டியை கட்டாதான் உன்ன வெளியே போடும், இல்லைன்னா ஜெயில போடும் அப்படின்னு. உங்களுடைய படிப்பு IIT-ல படிச்சீங்க இல்லையா, பிட்ஸ்ல படிச்சீங்களா, பிலானிலையோ இல்ல இதுலயோ IIM-ல படிச்சிருக்கீங்களா, அது எதுவும் உங்களுக்கு அங்க உதவிக்கு வராது. நீங்க சம்பாதிச்ச காசும் வராது, உங்ககிட்ட இருக்கிற கிரீன் கார்டும் உங்க உதவிக்கு வராது, உங்களுடைய H1B விசாவும் வராது. உங்களை சார்ந்த இந்தியர்களே இவனுக்கு நம்ம உதவி பண்ணோம்னா நம்மளையும் பிடிச்சி உள்ள போட்டுருவாயா இந்த ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே உங்களை பாராமுகமா இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இது என்னுடைய கணிப்பு, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட இதுல இருந்து சொல்றேன், இப்படி நடக்கும் அப்படிங்கிறது. ஆனா பல விதத்துல ஏற்கனவே நான் சொல்லியிருந்தது ஒன்னொன்னா நடந்துகிட்டும் வருது அப்படிங்கிறத பார்க்க. இது ஒரு மிக மிக ஒரு ஆபத்தான தருணம். இந்தியா அருமையா வளர்ந்து வருது. தயவு செஞ்சு இப்ப ஒரு சான்ஸ் இருக்கு, திரும்பி வந்துடுங்க. பணம் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்களோ அதை சேர்த்து வச்சுட்டு பேசாம வந்துருங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அவங்களா வெளியே தள்ளுங்கன்னா 1008 பிரச்சனை வரும். சரி, இப்ப நான் அடுத்ததா எதுக்கு வரப்போறேன் அப்படின்னா, அதை பாருங்க. ஜோசப் பி எட்லோ, இவர் USCIS அதுல இருக்கிறவர், அவருடைய எக்ஸ் தளத்துல பதிவு போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, போட்டஸ் பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ், COTUS, அவர் கொடுத்த அறிவுரையின்படி, என்ன அறிவுரை? இந்த மாதிரி இப்ப சொன்னேன் இல்லையா, ட்ரம்ப் என்னென்ன சொல்லியிருக்காரு, அறிவுரையின்படி நான் என்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன். கிரீன் கார்டு யார் யாரெல்லாம் இருக்கோ
நல்ல தரவை செக் பண்ணுங்க, ரீ எக்ஸாமின் தரோலி அப்படிங்கிறார், ரிகரஸா செக் பண்ணுங்க அப்படிங்கிறார். அந்த ரிகரஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் நீங்களே கண்டுபிடி. கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் யாரு? இந்த கிரீன் கார்டு வச்சு H1B விசா வந்து ஓகே, அடுத்தது முடிஞ்சு போச்சுன்னா கூட அவன் இனிமே திருப்பி கொடுக்க மாட்டான், நோ என்ட்ரி அப்படின்னு போட்டு அனுப்பிடுவாங்க, முடிஞ்சு. அந்த மாதிரி நோ என்ட்ரி பத்தி தான் நடுவில் ஒரு சின்ன ஒரே டீவியேஷன் மாதிரி ஒரு விஷயம் உங்ககிட்ட. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இந்த SIRக்கு அப்புறம் பல பங்களாதேஷிகள் தங்களுடைய நாட்டுக்கு திரும்பி ஓடுறாங்க, ரோஹிங்கியாஸ் மியான்மருக்கு ஓடுறாங்கன்னு சொன்னா இல்லையா? அதை பத்தி சுப்ரீம் கோர்ட்ல பயங்கரமான விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தின ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. பல முன்னாள் நீதிபதிகளும் பல அரசியல்வாதிகளும் வக்கீல்களும் இப்ப இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் திரு சூரியகாந்த் அவர்களை கடுமையாக சாடி இருக்காங்க. அதை பத்தி தனியா பார்க்கலாம். ஆனா இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஓடுறவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாம் ஏன் ஓடுறீங்கன்னு கேட்ட போது மம்தா பானர்ஜி சொன்னாங்களாம், நீங்க வந்து கண்டுபிடிக்கப்பட்டு நீங்க வந்து இல்லீகல் இமிகிரண்ட் தெரிஞ்சதுன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்லயோ இல்ல ஒரு இதுலயோ இனிமே இந்த நாட்டுக்குள்ள வர முடியாதுங்கிற முத்திரையை இந்திய அரசாங்கம் குத்திவிடும். அதனால நீங்களா ஓடி போயிட்டீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அடுத்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களை திருப்பி கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்ற அதை வேற வந்திருக்கு இந்த செய்தி. வேற எப்படி எல்லாம் தகுடுத்தம் பண்றாங்க. நாட்டினுடைய நலன் முக்கியம் கிடையாது, பாதுகாப்பு முக்கியம் கிடையாது, என் ஓட்டு எனக்கு நீ வா, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான். அடுத்தது அவர் வந்து அந்த மாதிரி கிரீன் கார்டை வந்து கடுமையான சோதனைக்குள்ளாகும். அதுல வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, நான் அந்த பதிவியை காமிக்கிறேன் உங்களுக்கு. 2 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வந்து அதை பார்த்து லைக் பண்ணிருக்காங்க. அப்பன்னா அமெரிக்க மக்கள், அந்த அதாவது வெள்ளை இன மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்கு பாருங்க. இவர் சொல்றது கரெக்ட், இதை செய்யுங்கிறாங்க. பரத்துங்க இந்தியன்ஸ் எல்லாம் வெளியில அவங்க இந்த நாட்டை விட்டு விரட்டி அவங்கள நாட்டில் கொண்டு போய் டீபோர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. 2 மில்லியன்ங்க, பயங்கரமான லைக்ஸ். இதெல்லாம் மிகப்பெரிய அளவிலான லைக்ஸ். அவருக்கு அந்த மாதிரி பதிவு போட்டுருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு முக்கியம், ப்ரொடெக்ஷன் அது ரொம்ப முக்கியம். அதுவும் அமெரிக்க மக்களுக்கு தான் முக்கியம். வெளிநாட்டுல இருந்து வந்தேரிகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் நாங்க கொடுக்க முடியாது. அவங்க எல்லாம் வெளியே போய்தான் ஆகணும். அவங்களால இங்க தொந்தரவு, அவங்களால பாதுகாப்பு இன்மை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, என்ன ஆனாலும் சரி இந்த மாதிரி ஒரு ரெக்லஸ் ரீசெட்டில்மெண்ட் எல்லாம் நாங்க பண்ண மாட்டோம், அவங்க வெளியே போய்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி இன்னொரு முக்கியமான இதுனா, அந்த பதிவு போட்டிருக்காருல்ல, அதாவது இந்த ஜோசப் எட்லோ என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, இந்த வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவில் குடியேறினவர்களை ஏலியன்ஸ் வில் பி த்ரோன் அவுட் அப்படின்னு போட்டிருக்காரு. ஏன்னா இது உடனே இங்க இந்தியாவில் இருக்கிறவங்க பல பேர் வந்து அதுக்கு விளக்கம், ஏலியன்ஸ்னா என்ன, அது எப்படி இவங்க வந்து ஏலியன்ஸ். நம்ம சாதாரணமா என்ன சொல்லுவோம்னா, இந்த பூமி உலகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாமே அது உலகத்தை சார்ந்த மக்கள். வேற்று கிரகத்தில இருந்து வரவங்களை தான் ஏலியன்ஸ் சொல்லுவாங்க. இவங்க வேற்று நாட்டில இருந்து, அதுவும் குறிப்பா இந்தியாவில இருந்து வந்திருக்கிறவங்கள ஏலியன்ஸ் சொல்றாங்களே, வேற்று கிரக வாசிங்கிற மாதிரி சொல்றாங்களே அப்படின்னா, அதுக்கு வந்து நான் உடனே சரின்னு கொஞ்சம் தேடி எடுத்து பார்த்தா அமெரிக்காவினுடைய விசா, அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய இந்த H1B படிவங்கள், பல விதமான ஃபார்ம்ஸ், அதுல எல்லாத்துலயுமே அமெரிக்க பிரஜை குடியுரிமை பெறாதவர்கள் அனைவரையுமே அவங்க வேற்று கிரகவாசி, ஏலியன்ஸ் அப்படிங்கிறதான் வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அது இருக்கு. அப்பனா ஒரு அமெரிக்க மக்களுக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் எப்பேற்பட்ட ஒரு அகங்காரம் இருக்குன்னு பாருங்க. வேற எந்த நாட்டு மக்களா இருந்தாலும் ஏலியன்ஸ், வேற்று கிரகவாசி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த மாதிரி சொல்றோம். நம்ம என்னடானா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது ஏலியன்ஸ் சொல்லி இழிவாக பேசப்பட்டிருக்கிறார்கள், சொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்தியர்களை பற்றி. ஸோ அந்த ஏலியன்ஸ் எல்லாம் வெளியேற்றப்படும். ஸோ தயவு செஞ்சு திருப்பி சொல்லலாம், ஏதோ நான் வந்து அங்கே இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கிறவங்களை வந்து ஒரு பயமுறுத்தணும், அவங்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக சொல்லலை. இவர்கள் போட்ட பதிவுகள், இவர்கள் எடுத்துக்கப்பட்டுள்ள முன்னெடுப்புகள், இதனால தான் சொல்றேன். இதை வந்து பல லட்சம் பேர் வரவேற்கிறாங்க. அமெரிக்க மக்கள், அதுவும் வெள்ளை இன மக்கள் வரவேற்கிறார்கள். ஒரு சில பேர் கேட்கலாம், சார் நாங்களாம் கிறிஸ்டியன்ஸ், எங்களெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்களா? கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ பிரவுன், நீ கிறிஸ்டியன் ஆயிரு, இஸ்லாமியர் ஆயிரு, எதவனா இரு, நீ வந்து அமெரிக்கன், வெள்ளை தோல் கிடையாது உனக்கு, நீ பிரவுன் ஸ்கின், அதனால யூ வில் பி த்ரோன் அவுட். நீங்க ஏதோ பெருசா வந்து உங்களை தான் பண்ணுவாங்க, எங்களெல்லாம் கிடையாது, நாங்கள்லாம் ஒரே இனம், உங்களை மதிக்கிறதே கிடையாது. நீங்க அரேப்ல போய் கேளுங்க இந்திய இஸ்லாமியர்களை பத்தி, அவங்க வந்து ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அவங்கலாம் இஸ்லாமியரே கிடையாதுக்கா, அவங்க வந்து மொஹஜைர் அப்படின்றாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. இது வந்து நான் சொல்லலை, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை உங்களுக்கு எடுத்து சொல்றேன்.
தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் யாரையுமே அச்சுறுத்தல் செய்யவில்லை. உண்மையை அப்படியே உங்ககிட்ட எடுத்து வைக்கிறேன். அதுதான் என்னுடைய பல நாட்களாக இந்த மாதிரி அமெரிக்கா சார்ந்த பல விஷயங்களை போட வேணான்னு தான் இருந்தேன். ஏன்னா போன ஒரு வீடியோ 2 வீடியோவில் கண்ணா பின்னான்னு திட்டினாங்க அங்கே இருக்கிறவங்கலாம். என்னுடைய நேரவே கூப்பிட்டு என்னை வந்து சில பேர் சத்தம் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம், நீ என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிற, பொறாமப்படுற அப்படிலாம். எனக்கு எந்த பொறாமையும் கிடையாது. ஐ எம் வெல் ஆஃப். இது செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுடைய நலனுக்காகத்தான். புரிஞ்சுக்கவங்க புத்திசாலிகள், இல்லைன்னா கடவுள் விட்ட வழிதான். எல்லாருக்கும் கர்மான்னு ஒன்று இருக்கு. அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அவ்வளோதான். ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.